மை அப்படின்னு சொன்னாலே, வசிய மை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, ஆ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. மை வச்சிருக்காங்க, சாப்பாடுல மை போட்டு குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ற மையா மேம்? கண்டிப்பா கிடையாது. இது முழுக்க முழுக்க இயற்கை. அதான் இயற்கை மகாலட்சுமி. மூலிகை. ஆ. மகாலட்சுமினா கர்மா கிளென்ஸ் பண்றவ தான். நம்ம கர்மாவ எடுக்கக்கூடிய பவர் வந்து மகாலட்சுமிக்கு இருக்கு. ஸோ அது அவங்க மூலியமா அந்த அ இயற்கையிலே கிடைக்கிற மூலிகைகள் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மூலிகைய வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த மை தயாரிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான். இன்டர்னல் சாப்பிட வேண்டாம். ஸோ அதனால இதில வந்து அ பஞ்சபூத சக்தி தான் இருக்கே தவிர, இந்த இந்த தவறான இந்த பில்லி, சூனியம், இந்த ஏவல், இல்ல ஆவிகள வச்சு பண்றது, இல்ல அந்த மாதிரி இது நிச்சயமா இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் கிடையவே கிடையாது. இது வந்து யார் வேணாலும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலும் யார் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த மாரி பிரிஞ்ச உறவுகள் வந்து கண்டிப்பா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் முக்கியமா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, லவ்வர்ஸ் எல்லாம் சேராம இருக்காங்க இல்லையா? இந்த மாரி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அ பலவிதமான நன்மை கிடைக்குது. உங்ககிட்ட வந்து கேட்டுருக்காங்களா மேம்? இந்த மாரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னோட காதல் என்ன கைவிட்டு போயிடுச்சு. என் காதல் வந்து சேரணும். அதுக்கு எனக்கு என்ன சேர்ந்திருக்காங்க, பண்ணணும்? ஸோ இத சேர்ந்திருக்காங்க, யூஸ் பண்ணி சேர்ந்துருக்காங்களா? சேர்ந்திருக்காங்க. ஓகே. இந்த மை யூஸ் பண்ணிட்டு அந்த பிரேக்கப் ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்க நல்லபடியா சேர்ந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகுது. அப்படி ஆகும்போது, அது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 21 டேஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு வைங்களேன். அது 48 நாள் இல்ல ஒரு 3 மாசம் ஆகும். அப்படி ஆகும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் இருக்காது. கண்டிப்பா அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு.